உலக சினிமா ரசிகர்கள் அவசியம் பார்த்தே ஆக வேண்டிய சூப்பர் திரைப்படம் தான் பேட்டில் ஷிப் பொட்டம்கின். எப்பா என்ன ஒரு பிரம்மாண்டம், டெக்னிக்கலாக எவ்வளவு விஷயங்கள், கேமராலாம் இப்போ நம்ம ட்ரோனில் எடுக்கிற ஷாட்டெல்லாம் 1925லேயே எடுத்திருப்பாங்க. நமக்கு ஒளிப்பதிவு மிக சிறந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்னாலே நமக்கு ஹாலிவுட் படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா படங்கள்லாம் அடிச்சிக்கவே முடியாது. எங்கே ஃப்ரேம் ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எவ்வளவு அழகாக எடுக்கணும் ஒரு ஃப்ரேமை. இந்த படத்துலலாம் எப்பா இப்போ எடுக்கிற ட்ரோன் ஷாட்டெல்லாம் அப்போ எடுத்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் டெக்னீஷியன்களுக்கு தான் புரியும். உலகின் மிகச்சிறந்த 10 படத்துக்குள்ள இந்த படம் நிச்சயமா ஒன்னா இருக்கும். அவ்வளவு சிறந்த படம் 1925ஆம் ஆண்டு வெளியானது. இது ரஷ்யாவில் நடந்த ஒரு உண்மையான புரட்சி, ஒரு ராணுவ கப்பலில் நடந்த புரட்சியை பற்றி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் ப்ரொஃபஷனல் நடிகர்கள் கிடையாது. டைரக்டர் வந்து வெளியில தான் தேடி பிடிச்சி கிராமத்தில் போய் கிராமத்து மக்கள்லாம் பிடிச்சி நடிக்க வச்சாராம். இன்றைய வரைக்கும் இந்த படத்தில் அந்த ஸ்டெப்ஸ்னா தான் படிக்கட்டில் நடக்கிற சீன்லாம் நிறைய படங்கள்லாம் இதை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க இன்றைய வரைக்குமே. எப்போ அந்த டைரக்டர் என்னமா எடுத்துட்டு பாருங்கிறீங்க. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு சொந்தமான, அதாவது அப்போ வந்து மன்னர் தானே ஆண்டாரு. 1905 தான் இந்த புரட்சி நடக்குது. அப்போ மன்னர் ஆட்சி, மன்னருக்கு சொந்தமான இம்பீரியல் ரஷ்யன் நேவியில் ஒன்று தான் இந்த பேட்டில் ஷிப் பொட்டம்கின். பொட்டம்கின் தான் அது பேரு. அங்கே தான் இந்த சம்பவம் நடக்குது. மன்னர் ஆட்சிக்கு எதிராக அங்கே வேலை பார்க்குற செயலர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு, செயலர்ஸ்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, கப்பலில் இதர வேலையை பார்க்குறவங்க. ஆஃபீஸருங்க கையில் தான் துப்பாக்கி இருக்கும், இந்த செயலருங்க கையில் துப்பாக்கி இருக்காது. அங்கேயே 2 பேரும் வர்க்கமாக பிரிஞ்சிருப்பாங்க, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. இந்த செயலருங்கெல்லாம் தங்குற இடத்த பார்த்தாலே வந்து நம்ம எப்படி குழந்தைக்கு தூளி கட்டி போடுவோம், இப்போ ட்ரெயினில் போகும்போது எப்படி குறுக்க தூளி கட்டுவாங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கட்டி படுத்திருப்பாங்க. பெர்த்தெல்லாம் இருக்காது. அந்த கப்பலில் அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு ஆள் வேலையை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பார். ஆஃபீஸர் வந்து அவரை எழுப்பி போட்டு அடிப்பார். நீ எப்படி தூங்க போச்சு அப்படின்னு சொல்லி. நான் வேலையை முடிச்சுட்டு தான் வந்து தூங்குறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், அடிப்பார். இந்த படத்தில் டயலாக் இருக்கான்னு கேட்குறீங்களா? 1925 வெளியானது ஊமை படம் தான், டயலாகே இருக்காது. படம் ரொம்ப எளிமையாக இருக்குது, நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுவும் இந்த படத்தில் ஒரு பாதிரியார் வருவார், ஒரு டாக்டர் வருவார். அந்த பாதிரியார் வந்து மத ஆட்சியின் குறியீடாக காமிச்சிருப்பாங்க, டாக்டரை வந்து மன்னர் ஆட்சியின் குறியீடாக காமிச்சிருப்பாங்க. மதம் அப்படின்னாலே, மத பீடம் அப்படின்னாலே யார் ஆள்றாங்களோ அவங்க சார்பாக தான் இருப்பாங்க இல்லையா? அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் 50% நிலங்கள் வந்து திருச்சபைக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி மக்கள் புரட்சி ஏற்பட்டு திருச்சபை வச்சிருந்ததெல்லாம் மீட்டெடுத்து மக்கள் தங்களை தாங்களே ஆள கற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மத ஆட்சியை ஒழிச்சு கடைசியில் ஒரு 110 ஏக்கரை போப்பாண்டவர் கொடுத்து உட்கார வச்சாங்க. இதுதான் வரலாறு. அதே போல தான் மன்னராட்சியின் கொடுங்கோன்மையை எதிர்த்து மன்னர்கள்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி பல மன்னர் பரம்பரையிலே கொன்று போட்டாங்க. இதை இரண்டையும் இதில் அழகா குறியீடாக காமிச்சிருப்பார். இந்த கப்பல் அந்த பாதிரியார் பண்ற வேலையெல்லாம் பாருங்களேன், எப்படி வந்து மன்னராட்சிக்கு ஒத்துவது மதம் அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருப்பார். இந்த மாதிரி வர்க்கமாக பிரிஞ்சு இந்த ஆஃபீஸருங்க வந்து செயலருங்களை கொடுமைப்படுத்துவாங்க. அங்கே வந்து ஒரு ஹீரோ உருவாவார். இதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மனித உரிமை மீறல் அப்படிம்பாரு. ஏன்னு சொன்னால், அப்போ தான் கம்யூனிசம் வந்து ரஷ்யாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். மக்களோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கம்யூனிசம் உருவாகிட்டே இருக்கும். 1905 ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அதை வந்து மன்னராட்சியில் ஒடுக்குனாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து மனதில் கொழுந்து விட்டு தீ பட்டு எரியும். அதனால நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் தப்புன்னு பேசுவார். அப்போதான் செயலர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாமிசத்தை பார்ப்பாங்க. அந்த மாமிசம் அப்படியே முழுக்க புழுவாக முக்கியம். அதை வந்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடனே ஆஃபீஸர் வந்து பார்ப்பாரு, ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுவார். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டுருவார் அந்த மாமிசத்தை. உடனே சமையல்காரர் என்ன பண்ணுவார், அந்த மாமிசத்தை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு சமைச்சு கொடுப்பாரு. இந்த செயலருக்கு அந்த மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாள் இந்த ஆஃபீஸருக்கு தெரிய வரும், அத்தனை பேரும் துரோகிகள், கட்டளையை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி மரியாதையாக மாமிசத்தை சாப்பிடுவேன்னு அதே மாமிசத்தை கொடுப்பாங்க. அந்த செயலருங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல் மேல் டெக்குக்கு வர சொல்லி அவங்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு ஆஃபீஸருங்களெல்லாம் வர சொல்லி அவங்க கையெல்லாம் துப்பாக்கி கொடுத்து அவங்கள சுட சொல்லுவாங்க. அந்த செயலர்களெல்லாம் ஒரு ஓரமாக நிப்பாட்டி சுடுறதுக்கு தயாராகிடுவாங்க. இறுதி சடங்குக்கு ப்ரே பண்ணணும் இல்லையா? அந்த பாதிரியார் வந்து ப்ரே பண்ணுவார் இறுதி சடங்குக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸர்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பார். மன்னராட்சி எவ்வளவு கொடுங்கோன்மையானது, நம்மளோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, மக்களாட்சி மலர்ந்தாதான் நிம்மதினு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுப்பாரு. ஆஃபீஸருங்க மனம் மாறிடும், சுட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உடனே பெரிய ஆஃபீஸர் அவர் துப்பாக்கி வாங்கி சுட போவார். அங்கே ஒரு பெரிய கலவரம் உண்டாயிரும்.
ஆஃபீஸர்களுக்கும் செயலர்களுக்கு இடையே கலவரம் நடக்கும். இதில் அந்த பெரிய ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா, அதாவது அட்மிரல்னு வச்சுங்களேன், இந்த ஹீரோவை தேடி தேடி துரத்தி கடைசியில் பின்பக்கமாக இருந்து அவர் மண்டையிலேயே சுட்டு அந்த செயலரை கொன்றுவார். கடைசியில் பார்த்தா ஆஃபீஸருங்க கம்மியாக இருப்பாங்க, செயலருங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால கப்பல் வந்து செயலருங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ அவங்களோட ஹீரோ இறந்து போயிட்டார் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹீரோவை தூக்கி கப்பலில் போட்டுட்டு ஒடசா துறைமுகத்துக்கு வருவாங்க. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதிரியாரையும் இழுத்து போட்டு அடித்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சிருவாங்க. டாக்டரை இழுத்துட்டு வந்து மாமிசத்தில் புழு இல்லைன்னு நான் சொன்னேனே, நீ போய் அந்த புழுவுக்கே இரையாகுன்னு சொல்லி கடலில் தூக்கி போட்டுருவாங்க. கட்டி கைகாலை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அவர் மீனுக்கோ என்னத்துக்கோ உணவாயிருவார். சரி, படம் முடிஞ்சு போச்சுன்னு தானே நினைப்பீங்க. ஒடசா துறைமுகத்துக்கு அந்த கப்பல் போயிடும். ஒரு போட்டில் வந்து அந்த ஹீரோவை கொண்டு போய் வச்சு இறுதி அஞ்சலி செலுத்த போவாங்க. இதுக்குள்ளே ஒடசா துறைமுகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி இந்த கப்பலில் வந்து ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு, மன்னருக்கு எதிராக கட்டளைக்கு எதிராக இந்த மாதிரி புரட்சி வெடிச்சு ஒரு வீரன் செத்து போயிருக்கான், அவனை ஒடசா துறைமுகத்துக்கு கொண்டு வராங்கன்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து அங்கே ஒரு தடை சட்டம் போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் 144 போடுற மாதிரி அந்த வீரனின் இறுதி சடங்கில் மக்கள் யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை சட்டம் போட்டிருப்பாங்க. யாரும் பயந்துட்டு வரமாட்டாங்க. இந்த கப்பல் படை வீரர்கள் மட்டும்தான் வரிசையாக போய் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க பூங்குமுத்து வச்சு. அப்போ அந்த கூட்டத்தில், மக்கள் கூட்டத்தில் ஒரு பெண்மணி தானா முன்னுருவாங்க. உலகத்தில் எந்த புரட்சியை எடுத்துட்டாலும் பெண்கள் தெருவுக்கு வரும்போது தான் அது வெற்றி அடைஞ்சிருக்கு. பெண்கள் ஆரம்பித்த எந்த புரட்சியும் தோல்வியில் முடிஞ்சதா வரலாறே கிடையாது. பிரெஞ்சு புரட்சியை எடுத்துக்கங்க, எங்களுக்கு பிரெட் வேணும்னு பெண்கள் கேட்டு போனதுனால தான், அந்த அரசி ரொம்ப ஆணவமாக பதில் சொன்னதுனால தான் பெண்களுக்கு கோபம் வந்து பேரணியாக போய் பிரெஞ்சு புரட்சியை ஆரம்பித்து வச்சாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த பெண் முன்னாடி வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. உடனே மக்கள் உணர்ச்சி வெள்ளத்தில் சாரையாக வந்து அஞ்சலி செலுத்த வந்துடுவாங்க. இது ஆட்சியாளர்களுக்கு பொறுக்காது. உடனே மன்னருக்கு ஆதரவாக செயல்படணும்னு சொல்லி அந்த மக்களை எல்லாம் சுட்டு தலை தொடங்குவாங்க. அதுதான் அந்த ஒடசா ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. எப்போ என்னமா எடுத்துருப்பாரு டேரக்டர். ஆர்மி வந்து அப்படியே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்து மக்களை சுட்டு தள்ளும். மக்கள் அந்த படிக்கட்டில் இறங்கி ஓடுவாங்க. ராக்கி படம் பார்த்துருவோம்ல, சில்வஸ்டர் ஸ்டாலன் எப்படி எத்தனை படிக்கட்டு ஏறி போய் அந்த இதை போய் தொடுவார், அந்த மாதிரி அவ்வளவு படிக்கட்டு. அந்த படத்தை விட அதில் அதிக படிக்கட்டு சீன் வரும். பிரமாதம்னாலும் பிரமாதம், அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். ஆனால் நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா பொதுமக்களை வந்து ஆர்மி சுட்டு தள்ளுவாங்க. பொதுமக்களுக்கு பலத்த சேதம் ஏற்படும். நிறைய பேர் உயிரிழந்துருவாங்க. நிறைய பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிச்சுட்டு போவாங்க. குழந்தையெல்லாம் ஆர்மி சுட்டு கொல்லும். மிலிட்ரியில் இருக்கவங்க, நேவியில் இருக்கவங்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும். எதற்கு மக்களோடு மக்களாக நாம் நிற்கணும். ஒன்லி ஆர்டருக்கு மட்டும் நம்ம கட்டுப்படுறது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் புரியும். 2ஆம் உலகப் போரில் கூட ஹிட்லர் சொன்னால் நான் கொன்னேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரும் ஏற்றுக்கலை. உனக்குன்னு ஒரு செல்ஃப் இது இருக்கு இல்லையான்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்து நிறைய பேரை தூக்கில் போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ கூட ஈரான் போரில் பார்த்தீங்கன்னா நிறைய பைலட்டெல்லாம் நான் விமானத்தை ஓட்ட மாட்டேன், ஈரானில் கொண்டு போகிறதுன்னு சொல்லி அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கடைசியாக என்ன மக்களை எல்லாம் ஒடுக்கிட்டு அந்த கப்பல், அதாவது இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அந்த வீரர்லாம் திருப்பி அந்த பேட்டில் ஷிப் பொட்டம்கினை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த கப்பலில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா செங்கொடியை ஏற்றிடுவாங்க. ரெட் ஆர்மி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கம்யூனிஸ்டத்துக்கு செங்கொடி தானே, கம்யூனிஸ்டுகளின் கொடி சிவப்பாக தான் இருக்கும், செங்கொடின்னு பேர். அதை ஏற்றிடுவாங்க. அந்த கப்பலை அடித்து காலி பண்ணுன்னு சொல்லி மன்னராட்சியில் இருக்க அதிகாரிகள் மற்ற கப்பலுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்படி இந்த கப்பலோட புரட்சி மற்ற இடத்துக்கும் விரிவடைஞ்சிச்சுன்னு சொன்னால் மன்னராட்சிக்கு வந்து பங்கம் வந்துடும், மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்துடும் சொல்லி அந்த கப்பலில் இருக்க எல்லாரையும் கொல்ல சொல்லிடுவாங்க. அந்த கப்பலை சுற்றி எல்லா போர்க்கப்பலும் போகும். அந்த பொட்டம்கின் கப்பலை மூழ்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து ஒரு செங்கொடியை ஏற்றிக்கிட்டு எங்களோட நீங்கள் சேர்ந்துக்கங்க, ரஷ்யாவில் புதிய மக்களாட்சியை படைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அதை சுற்றி இருந்த முற்றுகையிட்ட கப்பல்கள் எல்லாம் அமைதியாயிரும். யாரும் சுட மாட்டாங்க, ஃபயர் பண்ண மாட்டாங்க. அந்த கப்பல்களுக்கு இடையில் இந்த பேட்டில் ஷிப் பொட்டம்கின் வரும். அந்த ஒடசா துறைமுகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கான அறிகுறியோட டைரக்டர் அங்கே படத்தை முடிப்பார். படம்னாலும் படம் நான் வந்து டாப் 10ல் அதை கட்டாயமாக ஒரு படமாக வைப்பேன். அவ்வளோ ஒரு அருமையான படம். இந்த படத்தில் இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பேக்ரவுண்ட் இசையெல்லாம் கிடையாது, அங்கங்கே சிம்பொனி இசைப்பாங்க இல்லையா, மிகப்பெரிய சிம்பொனி கலைஞர்கள். இந்த படத்துக்கு இது மாதிரி 7 பேரோட சிம்பொனியை சேர்த்துருப்பாங்க. இசை தெரிஞ்சவங்கலாம் கேட்டிங்கனாக்கா அந்த ஒடசா ஸ்டெப்புக்கெல்லாம் அழுவீங்க. இந்த படத்தை பாருங்கள். இது மாதிரி நீங்கள் நிறைய ரஷ்யன் படத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நன்றி, வணக்கம்.